வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிற யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு சப்டைட்டில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ரெண்டு டைப்பில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ இதே தான் எலிமினேட்டரி ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் தான் அது. இதில் வந்து இந்தமாரி ப்ராப்ளம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். ஒரு ரிலேஷனை கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நம்மளை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை. இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து யூ கமா வின்னு சொல்லி எடுத்துக்கணும். ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், இதை வந்து பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆலையும் பண்ணணும், ஒய் ஆலையும் பண்ணணும். அப்போ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ், டோ யூ டிவைட் பை டோ ஒய். அதே போல் இதையும் வந்து டோ வி டிவைட் பை டோ எக்ஸ், இது வந்து டோ வி டிவைட் பை டோ ஒய். இந்த மாதிரி ரிலேஷன் கொடுத்தாங்கன்னா இது வந்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை வந்து டிட்டர்மெண்ட் எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இது வந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துறாங்க, பை வந்து என்ன கொடுத்துறாங்க, இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் பை இசட், இது இஸ் எக்ஸ் பை இசட் ஈக்குவல் டு 0. அப்போ ஹியர் வந்து என்ன இருக்குது, யூக்கு பதில் என்ன இருக்குது, யூக்கு பதில் வந்து யூ ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ வி என்ன இருக்குது, எக்ஸ் பை இசட் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி இதில் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம் டிட்டர்மெண்ட்டில். அப்போ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ், அதாவது எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண நினைக்கும். இது வந்து டிபெண்ட் வேரியபிள், இசட்டு அது 0 ஆகாது. அப்போ 2z டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸை பொறுத்து பண்ணுறப்போ 1 ஆகிடும். அப்போ வந்து ஒய் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 2z, இது வந்து பி தானே, நொட்டேஷன் வந்து நமக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பி ஈக்குவல் டு டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ், கியூ ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஒய். இதோட நொட்டேஷன் ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு வந்து இசட்டு இது வந்து பின்னு போட்டுக்கலாமா, அப்போ பி மைனஸ் ஒய். இப்போ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒய் கண்டுபிடிங்க, டோ யூ டிவைட் பை டோ ஒய். ஒய்யை பொறுத்து வந்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் அந்த ஈக்குவேஷனை. அப்போ பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், இது வந்து டிபெண்ட் வேரியபிள் 2z டோ இசட் டிவைட் பை டோ ஒய் போட்டுக்கணும். ஏன்னா ஒய்யை பொறுத்து பண்ணுறதால இதில் ஒய்யை பொறுத்து பண்ணோம்னா எக்ஸ் கிடைக்கும், மைனஸ் எக்ஸு. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், டோ யூ டிவைட் பை டோ ஒய் 2z, இது வந்து டோ இசட் டிவைட் பை டோ ஒய்யை வந்து நொட்டேஷன் வந்து க்யூன்னு சொல்லியிருக்கேன்னா இப்படியே வச்சு கூட போடலாம், உங்களுக்கு குழப்பம், அதனால் நொட்டேஷன் யூஸ் பண்ணி கொடுங்க, மைனஸ் எக்ஸு. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வியை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். வி என்ன இருக்குது, எக்ஸ் பை இசட் இருக்குது. இப்போ ஒன் டைம் வந்து டோ வி டிவைட் பை டோ எக்ஸ், ஒய் எக்ஸை பொறுத்து வந்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூ பை வி ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது, யூ பை வி இருக்குது. இதோட ஃபார்முலா என்ன இருக்கும், யூ பை வின்னா ஃபஸ்ட்டு வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டிவைட் பை வி ஸ்கொயர் வரும். இதான் வந்து ஃபார்முலா, யூ பை வி ஃபார்முலா இதுதான். அப்போ இந்த ஃபார்முலா எடுத்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வி இங்கே என்ன இருக்குது, இசட் இருக்குது, இசட்டு இன்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மேலே இருக்கிறதுனா யூ, அப்போ வந்து 1 கிடைக்கும். எக்ஸை பண்ணணும் 1 மைனஸ் யூவை பண்ணுங்கள், யூ வந்து எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு வியை பண்ணுறப்ப அப்போ என்ன கிடைக்கும், டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ்ன்னு வரும், ஏன்னா டிபெண்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா இருக்குது, வி ஸ்கொயர், விக்கு வேறு என்ன இருக்குது, இசட் இருக்குது, அப்போ வந்து இசட் ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், டோ வி டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இது வந்து பின்னு எழுதிக்கலாமா, டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து பி, அதோட நோட்டேஷனு டிவைட் பை இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒய்யை பொறுத்து வந்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது டோ வி டிவைட் பை டோ ஒய், இதை ஒய்யை பொறுத்து பண்ணாலும் யூ பை வி ஃபார்முலா இதில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபார்முலா வந்து வி இருக்கா, விக்கு என்ன இருக்குது, இசட் இன்ட்டு யூ டேஷ் வந்து இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒய்யை தான் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் வந்து இந்த வேரியபிள் வந்து 0 ஆகிடும், மைனஸ் யூ இருக்குது, யூவோடது இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, வி டேஷ் வந்து இசட் இருக்குது, இசட்டை பொறுத்து பண்ணுறப்ப டோ இசட் பை டோ ஒய் டிவைட் பை வி ஸ்கொயர் தானே, வி ஸ்கொயருக்கு இசட் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், டோ வி டிவைட் பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இது வந்து கியூ, இதோட நோட்டேஷன் வந்து கியூ டிவைட் பை இசட் ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு
டிட்டர்மினன்ட்டில் போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க இதில். அப்போ டிட்டர்மினன்ட் dou u divided by dou x. dou u divided by dou x வேல்யூ வந்து 2zp minus y. நெக்ஸ்ட் வந்து dou u divided by dou y இவ்வளோ இது வந்து ஃபார்முலா வந்து அப்போ 2zq minus x. நெக்ஸ்ட் என்ன இருக்குது dou v divided by dou x அதோட வேல்யூ வந்து z minus xp divided by z square. நெக்ஸ்ட் dou v divided by dou y அதோட வேல்யூ வந்து minus xq into z square is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட்னா நமக்கு தெரியும், மேட்ரிக்ஸில் பார்த்துருப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதையும் பண்ணுங்கள் 2zp minus y இன்ட்டு மைனஸ் xq divided by z ஸ்கொயர். எப்பொழுதும் வந்து மைனஸ் போடுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு 2zq minus x இன்ட்டு z minus xp divided by z ஸ்கொயர் is equal to 0. இப்போ இதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? ரெண்டுலேயும் வந்து z ஸ்கொயர் வந்து காமனாக கீழே இருக்குது, அதை வெளில எடுத்துங்க. அப்போ 1/z ஸ்கொயர்டு இன்ட்டு அப்போ மீதி அதை மல்டிப்ளை பண்ணிங்க 2zp இதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் மைனஸ் என்னங்க மைனஸ் இருக்கா மைனஸ் 2zp xq வரும். நெக்ஸ்ட் இந்த ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் xyq வரும். இது மல்டிப்ளை பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தால் இப்போ இதெல்லாம் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2z ஸ்கொயர்டு இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, இசட் ஸ்கொயர் q. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை இங்கே ஆல்ரெடி மைனஸ்க்கு அப்போ வந்து ப்ளஸ் 2zq xp இந்த டைம் வந்துடும். அடுத்து ப்ளஸ் எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் xz வரும். இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து என்ன இதில் வந்து மைனஸில் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. இப்போ இந்த டைமை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ரெண்டு சேமாக இருக்குது. ரிமைனிங் உள்ளது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இசட் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஈக்குவல் டு 0 தானே இருக்குது, அது 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் உள்ளது மட்டும் எழுதிங்க xyq minus 2z square q plus xz minus x squared p is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இசட்டு மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க போகிறோம். இசட்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. அப்போ xz is equal to எல்லாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும் மைனஸ் xyq. இது வந்து மைனஸ் ஆகிடுமா, அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகிடும் 2z squared q. அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகிடும் z ஸ்கொயர்ட் p. அப்போ பிஏ உள்ள டைம் ஃபஸ்ட் எழுதிங்க, q நெக்ஸ்ட் எழுதிங்க. z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு p. இப்போ இதில் வந்து நம்ம q வெளில எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு டைமில் வந்து q காமனாக இருக்குது, அப்போ மைனஸ் q வெளில எடுத்துட்டோம்னா இது வந்து ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ மைனஸ் q வெளில எடுத்துட்டிங்கன்னா xy இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் q தானே எடுத்துகிறோம். அப்போ வந்து மைனஸ் 2z ஸ்கொயர். இதான் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ப்ராப்ளத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வந்து மினிமைஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். சும்மா சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதே போல் ஒரு ரிலேஷனை கொடுத்தாங்கன்னா யூவியில் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். சொல்யூஷன் கிவன் எழுதிங்க. இதில் வந்து யூ என்ன நமக்கு வந்து தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். வியோட ஃபங்க்ஷன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட். நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். டிட்டர்மின் dou u divided by dou x, dou u divided by dou y, dou v divided by dou x, dou v divided by dou y is equal to 0. இதான ஃபார்முலா. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், dou u இந்த யூவை வந்து பார்ஷலாக வந்து எக்ஸையும் ஒய்யும் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் dou u divided by dou x is equal to எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து அடுக்கில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், மேலே ஒன்று மைனஸ் ஆகிடும். அப்போ 2x தான் கிடைக்கும். ஒய் வந்து 0, இது கான்ஸ்டன்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப. அப்போ டிபெண்ட் வேரியபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் 2z dou z பை dou x. அப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம், 2 பொதுவாக இருக்காது, வெளில எடுத்துங்க. dou u divided by dou x is equal to 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா x ப்ளஸ்ஸு z. இது வந்து நோட்டேஷன் வந்து பின்னு எழுதிக்கலாமா, பின்னு எழுதிங்க. அதேபோல் நெக்ஸ்ட்டு வந்து ஒய்யை பொறுத்து பண்ணுங்கள், dou u divided by dou y. இது ஒய்யை பொறுத்து பண்ணால் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடும். ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 2y
ப்ளஸ் 2z என்ன டிபெண்ட் வேரியபிள் தானே, இசட் பண்ணுறப்ப 0 ஆகாது. டோ இசட் டிவைட் பை டோ ஒய். இப்போ இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம், டோ யூ டிவைட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 2l எடுத்துங்க, ஒய் ப்ளஸ் இசட், இது வந்து க்யூன்னு எழுதிக்கலாம். இதோட நொட்டேஷன் வந்து க்யூன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதே போல் விக்கு எடுத்துங்க, வியை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து பண்ணால் ஏ கிடைக்கும், ஒய் 0 ஆகிடும். ப்ளஸ் சியை பண்ணுறப்ப டிபெண்ட் வேரியபிள் டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ் கிடைக்கும். டோ வி டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி, இதை வந்து என்ன எழுதிக்கலாம், பின்னு சொல்லி எழுதிக்கலாம் நோட்டேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து டோ வி டிவைட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் 0 ஆகிடும், ஒய் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன இருக்குது, பி, அதோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யை பொறுத்து பண்ணுற 1 ஆகிடும், மீதி வந்து பி இருக்கும். ப்ளஸ் சி டோ இசட் டிவைட் பை டோ ஒய் ஆகிடும், டிபெண்ட் வேரியபிள் ஒய்யை பொறுத்து பண்ணுறதால. எக்ஸை பொறுத்து பண்ணால் எக்ஸ் வரும், ஒய்யை பொறுத்து பண்ணால் ஒய் வரப்போகுது. டோ வி டிவைட் பை டோ ஒய் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி, இதை வந்து க்யூன்னு சொல்லி எழுதிக்கலாம். எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபார்முலா போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன தெரியும், டோ யூ டிவைட் பை டோ எக்ஸோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் இசட் பி, டோ யூ டிவைட் பை டோ ஒய்யோட வேல்யூ வந்து 2y ப்ளஸ் இசட் க்யூ, டோ வி டிவைட் பை டோ எக்ஸோட வேல்யூ தெரியும் ஏ ப்ளஸ் சிபி, இது வந்து பி ப்ளஸ் சி க்யூ ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணால் மல்டிப்ளை பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை மேட்ரிக்ஸ் மாதிரி தான். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2p இன்ட்டு பி ப்ளஸ் சி க்யூ மைனஸ், இதை 1 மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மைனஸ் போட்டுப்போம், சிம்பிள். 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2q, சாரி இது வந்து இசட் தானே, இசட் க்யூ, இசட் நான் 2 தான் எடுத்துகிற இசட் க்யூ இன்ட்டு ஏ ப்ளஸ் சிபி ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சம் வந்து இதோட முடிச்சிருங்க. இதுக்கு அப்புறம் மினிமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு ரிலேஷனை கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டெப்பையும் வந்து கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் எடுத்து போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ மினிமைஸ் பண்ணிப்போ பண்ணுங்கள். இந்தமாதிரி ரிலேஷன் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.